அனைவருக்கும் வணக்கம். தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 11வது நாளாக போராடி வராங்க. நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அவர்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நாம் தமிழர் கட்சி நடத்தி இருந்தது. அதில் அண்ணன் சீமான் அவர்களும் பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைய தினமும் அந்த மக்களை போய் சந்திச்சு அவங்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு முதன்மையான பிரச்சனையாக மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு பிரச்சனைக்கு விஜய் அவர்கள் ஏன் குரல் கொடுக்கவில்லை என்கிற கேள்வியை பலரும் எழுப்பி வராங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு விஜய் அவர்களை போராடக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் பனையூர்ல இருக்கக்கூடிய வீட்டிலே போய் பார்த்து அவங்களுடைய கோரிக்கையை முன் வச்சுட்டு வந்திருக்கிறதாக தகவல். என்னைக்கும் போராடக்கூடிய மக்களை தான் தலைவர்கள் பார்ப்பாங்க. இங்க போராடிக்கிட்டு இருக்கிற மக்களே நேராக போய் தலைவரை வீட்டுல போய் பார்த்துட்டு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு அரசியல் இது கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே நடந்த கவின் அவர்களின் ஆணவ படுகொலை, அந்த படுகொலைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் குரல் கொடுக்கல. பல இளைஞர்கள் தாவேக்காவில் இருக்கக்கூடிய நபர்களே மனமுடைஞ்சு சில கருத்துக்களை எழுதியிருந்தாங்க. என்னப்பா எதுக்குமே வரமாட்டேங்கிறீங்க, ரொம்ப வெக்கமா இருக்கு, எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நாங்களும் சோசியல் மீடியாவில் எவ்வளவுதான் முட்டு கொடுக்கறது, பேசாம நாம் தமிழர்ல இணைஞ்சு மக்களுக்காவது பணி செய்யலாம் அப்படின்னு ஓப்பனா பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒன்றும் பொய் சொல்லலை, அந்த பதிவே உங்க ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. இன்னும் ஒரு சில நபர்கள்லாம் தூய்மை பணியாளர்களை கொச்சைப்படுத்தும் வகையிலும் அவர்களை இழிவுபடுத்தும் வகையிலும் எழுதியிருக்கிறாங்க. தரம் தாழ்த்தி பதிவுகளை போட்டிருக்காங்க. அந்த பதிவுகளையும் உங்கள்கிட்ட நான் காட்டணும்னு விரும்புறேன். ஏன்னா இந்த மாதிரி ஜந்துக்களும் இந்த நாட்டில் இருக்கு. இவன் என்னமோ பெரிய உயர்ந்தவன் போலவும் இந்த தூய்மை பணியாளர்கள் செய்யறவங்களாம் தாழ்ந்தவர்கள் போலவும் எழுதியிருக்கான். இந்த நாயை போய் பார்த்தோம்னா தெருவில் எங்கேயாவது உட்கார்ந்துக்கிட்டு போன்ல கேம் ஆடிக்கிட்டு இந்த கூலிப்பு போட்டுக்கிட்டு வேலை வெட்டிக்கு போகாம வெட்டியா உட்கார்ந்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய படிப்பறிவு இல்லாத தற்கொலை நாயா தான் இருக்கும். ஏன் இந்த நாயை இந்த அளவுக்கு பேசுறேன் அப்படின்னா, இவனுங்க போட்டிருக்கிற பதிவை காட்டுறேன், ஒரு 2 பதிவை காட்டுறேன் பாருங்க. என்னடா எதுக்குமே களத்துக்கு வர மாட்டீங்க, இந்த வாய்ப்புகளை எல்லாம் தவற விடுறீங்களே, மக்களை போய் சந்திச்சதானே மக்களை பத்தி உங்களுக்கு தெரியும்னு கேட்டதுக்கு ஒருத்தன் பதிவு போடுறான் பாருங்க. எதுக்குமே களத்துக்கு வராத ஜெயலலிதா எப்படி இத்தனை முறை முதலமைச்சராக இருந்தாங்க? இந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? குப்பையல்றவன் கூட போய் நின்னா முதலமைச்சர் ஆகலான்னு யாரும் சொன்னான்னு தெரியல. அப்படி பார்த்தா சீமான் 108 முறை முதலமைச்சர் ஆயிருக்கணும், சிஎம் ஆயிருக்கணும் அப்படின்னு பதிவு போடுறான். குப்பல்றவன் கூட போய் நின்னா என்னடா, என்ன குப்பல்றவனா என்ன கேவலமா உனக்கு? எப்படி இந்த பதிவுகளை போட உனக்கு மனசு வருது? சுய அறிவோடு தான் எழுதுறியா இல்ல கஞ்சா கிஞ்சாவை அடிச்சுட்டு எழுதுறியா? நீ கோத்தா எல்லாம் சாப்பிட்டுட்டு போடுவீங்கல்ல குப்பை, அந்த குப்பையை தான் அவங்க அள்ளிட்டு போறாங்க. அவங்க அள்ளலைன்னா நாரி போயிடும். எங்க போய் போடுவ குப்பைய? நீங்களா எங்கடா போடுறீங்க குப்பைய? குப்பைய போய் போடுறீங்கல்ல, கஷ்டப்பட்டு அல்றான்ல, அவனை எப்படி எனக்கு கொச்சப்படுத்தி எழுதுற? நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவன் தின்னுட்டு உன் குழந்தை யூஸ் பண்ண பேம்பர்ஸு அப்புறம் என்ன அசிங்க அசிங்கமா ஏதாவது சொல்லிட போறேன், அந்த குப்பையை தான் அந்த மக்கள் எடுத்துட்டு போறாங்க. என்ன பெரிய இவன் மாதிரி பேசுற? இது கூட பரவாயில்ல. இன்னொருத்தன் எழுதியிருக்கான், எல்லாமே இந்த தவிட்டு தற்குறிங்க விசில் அடிச்ச குஞ்சுகள், இந்த தளபதி தத்துவம் இல்லாத தலைவர்கள் உருவாக்கி விட்டு ரசிக குஞ்சுகள் போட்ட பதிவை தான் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னொருத்தன் போட்டிருக்கான் பாருங்க, தூய்மை பணியாளர்களை பார்க்க சீமான் போயிட்டாரு, விஜய் ஏன் போகல. இந்த ஒப்பீடு அபத்தத்தின் உச்சமா. நம்ம தகுதி என்னன்னு நமக்கு தெரியும், உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம தகுதி என்னன்னு நமக்கு தெரியுமா? அவங்களோட தகுதிக்கு குப்பைன்றவங்களெல்லாம் போய் பார்க்கறது சரியா வராதான். நாம பெரிய அதான் சொன்னேனே, தகுதி ரொம்ப பெரிய தகுதியா இருக்கும் போல. நான் சொன்னது போல வேலை வெட்டிக்கு போகாம கூலிப்பு போட்டுப்பானுங்க. இங்க ஒண்ணு, இங்க மேல ஒண்ணு வச்சுப்பானுங்க, இங்க ஒண்ணு வச்சுப்பானுங்க. வச்சுக்கிட்டு போன் இருக்குல்ல, பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், இப்ப நவுல கரண்ட்ல எது ட்ரெண்டிங்ல கேம் இருக்கோ அதை வச்சுப்பானுங்க. சும்மா இப்படி சாஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு போன்ல கேம் ஆடிக்கிட்டு ஒரு ஏரியாவில் ஒரு சின்னதா ஒரு லோக்கல்ல ஒரு பைக்கை வாங்கி வச்சுக்கிட்டு முடிய இப்படி பிராண்டிக்கிட்டு வெட்டிக்கிட்டு போதை, எப்ப பார்த்தாலும் போதையில சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தற்குறிங்க இப்படிதான் எழுதுவாங்க. உண்மையான தாவேக்கா தொண்டர்கள், நல்ல ஒரு படிப்பறிவு உள்ளவன், சமூகத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவனும் தாவேக்காவில் இருக்கான். அவன் போட்ட பதிவெல்லாம் பார்க்கட்டுமா? இங்க பாருங்க, தண்டமாக தாவேக்காவில் இருப்பதை விட மக்களுடன் நாத்தாக்காவில் இருப்பது மேல். அது தண்டமா அங்க இருக்கிறதுக்கு நாம் தமிழர்ல சேர்ந்தாவது ஏதாவது மக்களை சந்திக்கலாம், ஏதாவது ஒன்று நல்லது பண்ணலாம் அப்படின்னு அவன் எழுதியிருக்கான் பாரு. தாவேக்காவிலே இருந்தாலும் அவன் தான் உண்மையான சமூகத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் ஒரு நல்ல எண்ணத்துல இருக்கிறவன். மற்றவெல்லாம் பொறுக்கி கம்யூனிட்டிங்கன்னு வேணா சொல்லலாம். தூய்மை பணியாளர்கள் பத்தி தப்பு தப்பா எழுதுறவனா பொறுக்கி கம்யூனிட்டிங்கன்னு வேணா சொல்லலாம். இவன் நம்ம பெரிய உயர்ந்தவன் மாதிரியே எழுதுறான். ஆணவ படுகொலைக்கு குரல் கொடுக்கல விஜய். எத்தனை
தலித் இளைஞர்கள் கட்சியில பயணிப்பல, அவன் மனசு எந்த அளவுக்கு புண்பட்டுருக்கும். அவன்லாம் நீ வெளில போயிட்டான் கட்சியை விட்டு. இப்போ நினைச்சுக்கிட்டு இருக்கா 2026 சிஎம் ஆயிடலான்ட்டு. தமிழ்நாட்டின் பூர்வக்குடி ஆதி தமிழ்குடி தெற்க தேவேந்திரர், வட மாவட்டங்கள்ல பறையர்கள், இவங்க தான் மெஜாரிட்டி. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்காக கூட போய் நிக்கலன்னா நீங்க என்னத்தை புடுங்கிறதுக்கு அரசியல் வந்திருக்கீங்கன்னு சொல்றேன். இல்ல கேட்கறேன், என்ன புடுங்கிறதுக்கு வந்திருக்கீங்க? என்னத்தை புடுங்க வந்திருக்கீங்க? பெரியார் வந்து வழிகாட்டி எங்க சாதி ஒழிச்சு இப்ப தெரியுதா? பெரியாரை வழிகாட்டியா இருக்கிறவனுக்கு அயோக்கியனா தான் இருப்பான்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? இந்த பெரியாரிஸ்ட்னு சொல்லிட்டு சுத்துறவனும் அயோக்கியம் தான். பெரியாருடைய கொள்கை, பெரியாருடைய பேச்சுக்கள் எதுவுமே இந்த மக்களுக்கு எதிராகத்தான் இருந்திருக்கு. தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் எதிராகத்தான் இருந்திருக்கு. அந்த பெரியார வழிகாட்டியை ஏற்றுக்கும் போதே நம்ம நினைச்சோம் இது வந்து சரியா வராதுன்ட்டு. அப்பயே அண்ணன் சீமான் அவர்கள் தர்மடி கொடுத்தாரு. இது வந்து கொள்கையில கூமுட்டுன்னு தெளிவா சொன்னாரு. அதுக்கு ஏத்த மாதிரிதான் விஜய் அவர்கள் இன்னைக்கு நடந்துக்கிறாரு. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு மேடையில ஒரு போரை அறிவித்திருந்தார். சினிமாவா இல்ல சித்தாந்தமா, ரசிக கூட்டமா இல்ல லட்சிய கூட்டமா, ரெண்டு பேத்துக்கும் போர், மோதி பார்த்துடலாம்னு சொல்லியிருந்தாரு. அப்ப கூட ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க, என்னப்பா தாவேக்காவோட போய் போர் பண்றாங்கிறீங்க, அவங்க எதிரி, திராவிட கட்சிகள் தான் அவங்க எதிரி, உங்களுடைய கொள்கையே அதுதானே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மைதான். ஆனா இந்த திராவிட கட்சிகளை அடிச்சு வீழ்த்துறதுக்கு முன்னாடி இவங்கள மாதிரி ஆட்களை அடிச்சு வீழ்த்தணும். இவங்கள மாதிரி ஆட்கள் இடையில குறுக்க ஓடிட்டே இருப்பாங்க. யார் மாதிரி பாத்தீங்கன்னா 2019 கமலஹாசன், 2021 கமலஹாசன். அவர் வந்தாரு, ரிமோட்டை தூக்கி போட்டு உடைச்சாரு, அப்புறம் வாக்குகளை பிரிச்சாரு. அந்த பிரித்த வாக்குகள் எல்லாம் யாருக்கு சாதகமாக அமைஞ்சதுங்கிறத நமக்கு தெரியும். இப்ப கமலஹாசன் எங்க இருக்காருங்கிறது நமக்கு தெரியும். இப்ப விஜயம் அதே தொடர்ந்து எதுக்கு உள்ள வராங்க? இப்ப இவர் வருவாரு, அடுத்து இன்னொரு நடிகர் வருவார் அடுத்த தேர்தலுக்கு. இப்படியே வந்து தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. இங்க மாற்றம் என்று அரசியல் பேசி மக்களுக்காக தினம்தோறும் களத்துல நின்று சமரசம் இல்லாம 4 பொது தேர்தல்களில் தோத்து போய் இவ்வளவையும் தாங்கிக்கிட்டு இந்த மக்களுக்காக இந்த மண்ணில் தொடர்ந்து நம்ம நிக்கிறோம். அப்ப நிற்கும் போது நம்மளுடைய எழுச்சி, நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து பொறுத்துக்க முடியாம சில பேர், சில கட்சிகள் இந்த மாதிரி ஆட்களை உள்ள இறக்கி விட்டு வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. நடிகர்களை அரசியல் கட்சி தொடங்குவதற்கு நம்ம எந்த காலத்திலையும் அனுமதிக்கவே கூடாது. விஜய் அரசியலுக்கு வந்த போது கூட நாங்களாம் ஆதரிச்சோம். ஆனா இப்ப தப்புன்னு நாங்களாம் எல்லாருமே உணர்றோம். இதை தொடர்ந்து நமக்கு வேண்டப்பட்ட நடிகர், நெருக்கமான நடிகர், நல்ல நடிகர், தமிழர் அப்படின்னு இருந்தா கூட விடக்கூடாது. இன்ஃப்ளூயன்சர், ஒரு சினிமாவில் கவர்ச்சியா இருக்காங்க, பெரியாளா எல்லாருக்கும் தெரியப்பட்ட முகமா இருக்காங்க, அவருக்கு பின்னாடி ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி நபர்களை நம்ம அரசியல் கட்சி தொடங்க விடுவது என்பது தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தில் போய் தான் முடியும். கொள்கை இல்லை, கோட்பாடு எதுவுமே கிடையாது, ஆனாலும் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அப்ப இந்த மனநிலை, அரசியல் அறிவு துளியும் இல்லாத ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடிய குட்டி குஞ்சான்கள் மட்டும் இப்படி ஓட்டு போட்டு சில குறிப்பிட்ட சில வாக்குகளை பிரிச்சு விட்டு யாருக்கு அது சாதகமா போய் முடியுதுன்னு பாத்தீங்கன்னா கடைசியில திமுகவுக்கு சாதகமா போய் முடியும், அல்லது அதிமுகவுக்கு சாதகமா போய் முடியும். இந்த மாற்றம்னு தொடர்ச்சியா நம்ம கத்திக்கிட்டு இருப்போம். அப்ப எந்தவித பயனும் இல்லாமல் கடைசியில போயிடும். ஆனா உண்மையாக கொள்கையை உள்வாங்கிய ஒருவன் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளில போக மாட்டான், மாற்ற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான். அது எப்பேற்பட்ட நடிகை வந்தாலும் சரி, சினிமாவில் இருக்க வரைக்கும் பார்ப்பான், ரசிப்பான். விஜய் ரசிகன், சீமன் தொண்டன்னு சொல்றவனு இங்க இருக்கதான் செய்யறான். ஆனாலும் இவர்கள் ஆபத்தானவர்கள். இன்னமும் அந்த இந்த ஏஜ் 18 வயசுல இருப்பான் பாரு, கரெக்டா ஓட்டிடுவாங்க அவங்க பாரு. அவனெல்லாம் கொஞ்சம் பார்த்து வைக்கணும். அவனெல்லாம் கொஞ்சம் இந்த சினிமா நடிகர்கள் அவர்கள் நம்பிதான் வராங்க உள்ள. அதுதான் குழந்தைகள் அணிலாம் ஆரம்பிச்சது. 17 வயசுல இருப்பான், அப்பதான் ஓட்டு ஐடி வரும். எலெக்ஷன் வரும்போது கரெக்டா 18 ஆயிடும். அப்ளை பண்ண ஓட்டு ஐடி அப்பதான் வரும். டக்குன்னு போய் ஒரு குத்துட்டு வந்துடும். குத்துனதுக்கு அப்புறம் தான் யோசிப்பான். வெளில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா தாவேக்கா தளபதி அப்படின்னு கொடியை பிடிச்சிட்டு ஆட்டினவன் அவங்க எவனும் இருக்க மாட்டான். எல்லாம் போயிடுவான், அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான், கொள்ளை அடிப்பானுங்க, எப்பவும் போல ஊழல் நடக்கும், கரப்ஷன் நடக்கும், ஒன்றும் வாய திறக்க மாட்டானுங்க, ஆணவ படுகொலை நடக்கும், மக்கள் போராடுவாங்க, எதுக்கும் வாய திறக்க மாட்டானுங்க. 20 வயசு ஆகும், 21 22 வயசு ஆகும். அப்பதான் அவனுக்கு ஒரு சிந்தனை வரும், சி இவங்களுக்கு போய் ஓட்ட போட்டனே, இந்த மக்களுக்காக போராடி எவ்வளவு பெரிய ஒரு லீடர், எத்தனை வழக்குகள் சிறையில வாங்கி இவரு இருக்காரு, இவரை விட்டுட்டு அங்க போய் போட்டனே அப்படின்னு அப்பதான் சிந்தனை வரும். அந்த 18 வயசுல இருக்கக்கூடிய நபர்களை குறி வச்சு இந்த ரசிக மனப்பான்மையில இருப்பான். 18 19 வயசுல அவனை நம்பிதான் இங்க உள்ள வர்றது. அந்த வாக்குகள் தான் இங்க ஒரு 7% 8% வாக்குகள். இதை பிரிக்கிறதுக்கு தான் இங்க உள்ள வர்றது. புரியுதா? வேற ஒண்ணும் இல்லை. நடிகர்களுக்கு கொள்கையும் கிடையாது, இந்த கோட்பாடும் கிடையாது. அதாவது எஜுகேட் எதுவும் பண்ண மாட்டான் நடிகர். தொண்டர்களை எஜுகேட் எதுவும் பண்ண மாட்டான்.
கத்துவோம் தளபதினு கத்துவோம், மரத்து மேல இருந்து குதிப்பான், இன்னும் விட்டா ஃபிளைட்ல இருந்து நாங்க குதிப்போம்னு சொல்லுவோம். எல்லாம் இதுதான் நடக்குமே ஒழிய வேற இவங்களுக்கு ஒரு தத்துவமும் கிடையாது.